ஹாய் ஹலோ எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு மினி விளாக் தான் பார்க்க போகிறோம். என்னன்னா எங்கள் ஊர் கோவிலில் வந்துட்டு எங்கள் ஊரில் சிவன் கோவில் வந்து கும்பாபிஷேகம் நடந்தது. அப்போ போனப்போ எடுத்த வீடியோ தான் இது எல்லாமே. எண்ணிய பொருளெல்லாம் எளிதில் முற்றுற கண்ணுதல் உடையதோ அடியார்கள் கடனீர் சுமந்தாட்ட கடன் கொண்டதோர் அந்த அற்புதமான குடங்களுக்கு நல்ல வேலையாக கொஞ்சம் சீக்கிரமாகவே போயிட்டோம். சீக்கிரமாக போனதுனால கும்பாபிஷேகம் நேரத்துக்கு போய் அட்டன் பண்ண முடிஞ்சது. ஓரளவுக்கு லாஸ்ட் மினிட்ல போயிட்டோம். தீர்த்தம் எல்லாமே கொஞ்சம் லாங்கில் தள்ளி தான் இருந்தோம். தீர்த்தம் படுமான் இருந்தது. அப்புறம் கடைசியாக ஒரு கலசத்தில் இருந்து ஒரு ஐயர் வந்து தெளிச்சுட்டு போனாங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. கும்பாபிஷேகம் முடிஞ்சதும் பக்கத்துலேயே அன்னதானம் அன்னதானத்துக்கு எல்லாம் ரெடி பண்ணியிருந்தாங்க. போயிட்டு எல்லாம் ஃபேமிலியாக போயிட்டு அன்னதானம்லாம் சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். வர வழியில் அப்படியே கொஞ்சம் இந்த கடைங்கள்லாம் இருந்துச்சுங்களா, ஸோ அது எல்லாமே பார்த்துட்டு கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன ஜிமிக்கி மாதிரிலாம் வாங்கிட்டு வந்துட்டோம். எல்லாமே அழகழகாக இருந்தது, நல்லா இருந்துச்சு. யஷ்வந்துக்கு அதுக்குள்ளே தண்ணி தாகமாக இருந்தது. ஒரு கரும்பு ஜூஸ் குடிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கரும்பு பாலும் குடிச்சாச்சு. சக்தியும் அவங்க அப்பாவும் ஃபஸ்ட்டே கிளம்பிட்டாங்க. நான் பொறுமையாக நடந்து வரவும் அவங்க ஃபஸ்ட்டு கிளம்பிட்டாங்க. அண்ணா அண்ணிலாம் லாஸ்ட்டாக தான் வந்தாங்க. என்னன்னா எனக்கு இன்னும் இந்த கோவில் வந்து இன்னுமே ஒரு ஸ்பெஷலான இடம். என்னன்னா என்னோட கல்யாணமும் இந்த கோவிலில் தான் நடந்துச்சு. ஸோ அதனாலே எனக்கு இந்த கோவில் ரொம்பவே ஒரு ஸ்பெஷல். ஒவ்வொரு கல்யாண நாளுக்கும் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் சிவன் கோவிலுக்கு போகலான்னு தான் பிளான் பண்ணுவோம். போயிடுவேன். ஒரு சில வருஷம் தான் முடியாமல் போயிடும். ஸோ அதனாலே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. தவறாமல் இந்த கோவில் கும்பாபிஷேகத்தில் நம்ம கலந்துக்கிட்டோம்னு சொல்லிட்டு. சோழீஸ்வரர் சிவன் கோவில். ஸோ கடைசியாக அண்ணா அண்ணி எல்லாம் கூட தான் கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்புறம் அப்படியே கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.